மாணவ மாணவிகளே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு சான்றிதழ்களை பதிவேற்ற இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கு. ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய எளிய வழி. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியமான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இந்த முறையில் தேர்வர்கள் தங்கள் சான்றிதழ்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இதன் மூலம் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அடுத்த கட்ட பணிகள் தொடங்கும். குரூப் 4 தேர்வு 2024 ஜூன் 9ஆம் தேதி நடந்தது. இதில் தமிழ்நாடு முழுவதும் 6244 காலியிடங்கள் முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தன. ஆனால் தேர்வர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று காலி பணியிடங்கள் 3 முறை அதிகரிக்கப்பட்டு 9491 உயர்த்தப்பட்டன. இந்த பதவிகள் கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் உள்ளன. இந்த ஆண்டு குரூப் 4 தேர்வுக்கு சுமார் 20 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 15.8 லட்சம் பேர் தேர்வு எழுதினர். தமிழகம் முழுவதும் 7247 தேர்வு மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்று அக்டோபர் 28ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. இப்போது சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் தங்கள் சான்றிதழ்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். டிஎன்பிஎஸ்சியின் உத்தரவுப்படி வகுப்பு சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், ஆதார் அட்டை போன்ற அடிப்படை ஆவணங்களை ஆன்-ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முறையில் சமர்ப்பிக்க வேண்டும். நவம்பர் 7ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி சான்றிதழ் பதிவேற்ற அனுமதிக்கப்பட்டவர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதன்படி நவம்பர் 9 முதல் 13 நாட்கள், அதாவது நவம்பர் 21 வரை இந்த சான்றிதழ்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சான்றிதழ்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டிய செயல்முறை மிகவும் எளிதானது. இதற்கான சில படிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. முதலில் https://applytnpscexams.in apply.tnpscexams.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். முகப்பு பக்கத்தில் இடதுபுறத்தில் நீல நிறத்தில் தலைப்புகள் இடம்பெற்றிருக்கும். அதில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டேஷ்போர்ட் என்பதை கிளிக் செய்யவும். ஏற்கனவே பதிவு செய்தவர்களாக இருந்தால் ரிஜிஸ்டர்டு யூசர் என்பதை கிளிக் செய்து உங்கள் யூசர் பெயர் மற்றும் பாஸ்வேர்டு உள்ளிட்டு லாகின் செய்யவும். உள் நுழைந்தவுடன் குரூப் 4 தேர்வின் சான்றிதழ் பதிவேற்றம் என்ற தேர்வை தேர்ந்தெடுத்து தயார் செய்து வைத்திருக்கும் சான்றிதழ் புகைப்படங்களை அதற்கான இடங்களில் பதிவேற்றம் செய்யவும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகளில் முன் எப்போதும் இல்லாதவாறு மிக விரைவாகவே முடிவுகளை வெளியிட்டு வருகிறது. ஆகவே இந்த புதிய ஆன்லைன் சான்றிதழ் சரிபார்ப்பு முறையும் விரைவாக செயல்படுத்தப்பட்டு தேர்வர்கள் தகுதி பெறுவோரின் தேர்ச்சி உறுதி செய்யப்பட்டு காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சான்றிதழ் பதிவேற்றும் போது ஒவ்வொரு சான்றிதழையும் குறைவில்லாமல் தெளிவாக புகைப்படம் எடுத்து சரியான இடத்தில் பதிவேற்றம் வேண்டும். அதேபோல் குறிப்பிட்ட நாளுக்குள் பதிவேற்றம் செய்யாதவர்கள் இந்த வேலை வாய்ப்பிற்கான வாய்ப்பை இழக்கக்கூடும். இத்தகைய ஆன்லைன் முறை தேர்வர்களின் நேரத்தை மிச்சப்படுத்த தகுதியானவர்களை எளிதில் தேர்வு செய்ய உதவுகிறது. டிஎன்பிஎஸ்சி தேர்வின் முறையாக சான்றிதழ் சரிபார்ப்புகளை மேற்கொண்டு மிக விரைவில் 9491 காலி இடங்களை நிரப்புவதே அவர்களின் முதன்மையான இலக்காகும். மொத்தத்தில் இந்த புதிய சான்றிதழ் சரிபார்ப்பு அறிவிப்பு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நல்ல சந்தோஷத்தை அளிக்கிறது. ஆவலுடன் வேலைவாய்ப்பை எதிர்பார்த்திருக்கும் அனைவருக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பு. ஆகவே உங்களை சார்ந்த சான்றிதழை சரியாகவும் நேரத்திற்குள் பதிவேற்றம் செய்ய மறக்காதீர்கள். இது உங்கள் அரசு பணிக்கு செல்லும் முதல் படி. உங்களின் கனவு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவதற்கான முக்கியமான கட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுபோன்ற பயனுள்ள செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.